பிரேஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம் வாழ்க்கையை மாற்றி நம்மை சீர்படுத்தி நமக்கு என்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து நாம் நினைப்பதற்கும் முன்பதாகவே நமக்கு உதவி செய்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் நம் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் பாதத்தில் காத்திருந்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நாம் உணர வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தராக ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். வீணாக எதை பற்றியும் நம்ம கவலைப்படாதபடிக்கு அவருடைய பாதத்தில் மாத்திரம் நம்ம கவலைகள் எல்லாம் வைக்கும்பொழுது ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ, கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே, கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் சுமப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ, கலங்கிடாதே மகளே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகளே, கலங்கிடாதே மகனே, எந்தன் நெஞ்சில் சுமப்பேன் என் மகளே. ஆம், ஆண்டவர் எப்பொழுது நம்மை சுமக்கிறவராகவே இருக்கிறார். நாம் கவலைப்படுவதனால ஒரு முழத்தை நம்ம கூட்டவும் முடியாது, நம்மால் குறைக்கவும் முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழி நடத்துவார், நம் பிள்ளைகளை பாதுகாப்பார், நம் குடும்பத்தை பாதுகாப்பார், நம் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே எப்பொழுது இருக்கணும். பயப்படாதுங்க. எப்பொழுது நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கும் கவலைப்படவே படாதீங்க. உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். உங்கள் பாரங்களெல்லாம் என் மீது வைங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நம் தேவன் எப்போது பக்கத்திலே அருகிலே இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். நம்ம பயப்படாமல் நம்ம எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நம் விசுவாசத்தோடு மேன்மை பெற்றுக்கொள்வோம். நாளை தினத்தில் குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மானானது நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல் என் மனமானது இறைவனுக்காய் ஏங்கியே தவிக்கின்றது. மானானது நீரோடைக்காய் இறைவனை காண நான் தவிக்கின்றேன், இமைக்காமல் இருந்திட துடிக்கின்றேன். இறைவனை காண நான் தவிக்கின்றேன், இமைக்காமல் இருந்திட துடிக்கின்றேன். இறைவா, எனக்கு பதில் இல்லையோ, இறைவா, எனக்கு பதில் இல்லையோ, என் கண்ணீர் எனக்கே உணவானதே. இறைவன் எங்கே, என் இறைவன் எங்கே, இறைவன் எங்கே, என் இறைவன் எங்கே என ஏங்கும் குரல் கேட்குதே. மானானது நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல் என் மனமானது இறைவனுக்காய் ஏங்கியே தவிக்கின்றது.
மானானது நீரோடைக்காய். ஆமென்.